இப்போது நாட்டில் தர்காவை வைத்து அரசியல் நடக்கிறது. எப்படி மஸ்ஜிதை எங்களுடையது என்று சொல்லி ஆக்கிரமித்து பள்ளிவாசலை கோவிலாய் மாற்றி கொண்டார்களோ அதுபோன்று ஒரு இறைநேசனுடைய அடக்க ஸ்தலத்தையும் அவ்வாறு மாற்றுவதற்கான முயற்சி ஒன்று, குறிப்பாக அமைதி பூங்கா என்று பெயர் சொல்லப்படுகிற, கடந்த காலங்களில் அப்படி ஒரு பெயரை பெற்ற மாநிலத்தில் இன்றைக்கு தர்கா அரசியல் நடக்கிறது. மதுரை அடுத்த திருப்பரங்குன்றம், இந்த மலையிலேயே முருகருக்கும் கோவில் இருக்கிறது. சிக்கந்தர் அவுலியா என்று சொல்லக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா ரஹிமகுல்லா அவர்களும் அடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறு நீண்டது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏர்வாடியில் இன்றைக்கு துயில் கொள்ளுகிற சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷா அதசல்லாஹு சர்ரகுல் அசீஸ் பாதுஷா அவர்களோடு வந்தவர்களில், பயணித்தவர்களில், அனுப்பப்பட்டவர்களில், அவர்களுடைய சீடர்களில் இவர் ஒருவர். சிக்கந்தர் பாதுஷா மலை சிக்கந்தர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. அவர்கள் அங்கே எதிரிகளோடு போரிட்டு கடைசியாய் எதிரிகளால் கொல்லப்பட்டு அந்த மலையிலேயே வைத்து அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களின் தர்கா இருக்கிறது, கீழே முருகன் கோவிலும் இருக்கிறது. இப்போ அந்த முருகருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க அடங்கி இருக்கிற சிக்கந்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை யாருக்குன்னா, இந்த நாட்டினுடைய மதவாத அரசியல் நடத்துகிற பிழைப்புவாதிகள், அவர்களினுடைய வெறுப்பு அரசியல் மட்டும்தான் இப்ப பிரச்சனை. எங்கேயாவது ஒரு பள்ளிவாசலை எடுத்துக்கிட்டு எங்களோடதுன்னு சொல்லணும். இப்ப அவங்க கையில எடுத்திருக்கிறது தர்கா எடுத்துக்கொண்டு, இந்த தர்கா இங்க இல்ல, இது ஆக்கிரமிப்பு, இது கோவில், அங்க தர்காவுக்கு போக வேண்டாம், அங்க ஆடு மாடு அறுக்க வேண்டாம், அங்க அசைவம் சாப்பிட வேண்டாம், கோழி கொண்டு போக வேண்டாம், அங்க ஜியாரத்துக்கு போக வேண்டாம் என்பது போன்ற வெறுப்பு அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்காங்க. 300-400 வருஷமா அந்த மலையில சென்று ஜியாரத்து செய்கிற பழக்கம் தமிழக முஸ்லிம்களுக்கு உண்டு. அதே போல பல 100 வருஷமா முருகர் கோயிலுக்கு செல்லுகிற இந்து பக்தர்களும் உண்டு. ஒருபடி மேல சொன்னா, சிக்கந்தர் மலைக்கு செல்லக்கூடிய முஸ்லிம்களை விடவும் இந்துக்கள் அதிகம். அப்படி ஒரு சமய நல்லிணக்கத்திற்கு பறைசாற்றுகிற தமிழகத்தினுடைய புராதனமான சின்னங்களில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா தர்காவும் ஒண்ணு. நீங்க போய் நின்று எண்ணி பார்த்தா வர்றது முஸ்லிம்கள் அதிகமா, மற்றவர்கள் அதிகமான்னு பார்த்தா மற்றவர்கள் தான் அதிகமாக இருக்கும். அங்க இருக்கிற பகுதி மக்களும் இவ்வளவு 200-300 வருஷத்துல இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் இல்லை. சமீப காலங்களில் என்றைக்கு துவேஷ அரசியல் இந்தியாவை ஆட்டி படைக்க துவங்கியதோ அப்போதிருந்து இது குறித்து நிறைய பிரச்சனைகள். நீண்ட காலமாக இரு தரப்பும் அணிவகுத்து கொண்டு அவர்கள் இரு தரப்பிற்கு இடையில அமைதியாகத்தான் அவர்கள் வாழுகிறார்கள். அவ்வாறு வாழுவதற்கு அவர்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் அங்கே இல்லை. இன்னைக்கு வந்த மதவாதிகள்னால பிரச்சனை. ரெக்கார்டுகள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. 98 வருஷங்களாக ஏறத்தாழ இந்த மண்ணில உள்ள தஸ்தாவேஜுகள், ஜட்ஜ்மெண்ட்டுகள், கோர்ட்டினுடைய அறிக்கைகள், தீர்ப்புகள் எல்லாமே கரெக்டா இருக்கு, தெளிவா இருக்கு. எது கோவில், எது தர்கா, அங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 90களிலே கொண்டு வரப்பட்ட மத வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தின்படி 47க்கு பின்னாடி யார்கிட்ட எது இருந்துச்சோ அது அவங்கவுங்கள்ட்ட தான் இருக்கும். இப்ப இருக்கிற இடத்துல சிக்கந்தர் பாஷா தர்கா அங்கேயே தான் இருக்கும். இங்க 2 பேருக்கு இருக்கிற முருகர் கோயில் அதையெல்லாம் மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது, அது அங்கேயே தான் இருக்கும். வெகுஜன இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்லை, முஸ்லிம்கள்ல 100% பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா, மக்களின் சண்டையை வைத்து பிழைப்பு நடத்துகிற ஈனத்தனமான அரசியல்வாதிகள் சில பேர் உள்ள பூந்து மத வெறுப்பு அரசியலின் மூலமாக இன்றைக்கு திருப்பரங்குன்றம் தர்காவை பிரச்சனையாக்கி இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி, இது குறித்து ரொம்ப விவரமா இவங்க சொன்னது என்ன, அவங்க சொன்னது என்ன, அதெல்லாம் போக வேணாம். நீங்க இந்த பயானை முடிக்கிறப்ப 2 செய்தி சொல்லி முடிச்சிடறோம். ஒண்ணு என்னன்னா, பட்டவர்த்தனமாக எல்லா ஊடகங்களின் செய்திகளையும் ஊன்று கவனிக்கிற போது தொலைக்காட்சி விவாதம், செய்தி தொகுப்பு, அங்கே நடைபெறுகிற களப்பணிகள், பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே போய் ஆய்வு செய்தது, இத்தனையினுடைய முடிவு என்ன தெரியுமா? அங்கே காவல்துறையில் யாரோ ஒரு கருப்பு ஆடு மததுவேஷத்தை தூண்டுகிறது. மட்டுமல்ல, ஆர்டிஓ உள்ளிட்ட வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் சில பேரும் மததுவேஷத்திற்கு ஆளாக்கப்பட்டு
அந்த துவேஷத்திற்குத்தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல தமிழக மக்களை இலக்காகி கிடக்கிறார்கள். சொல்ல போனால் அமைதியாக இந்த மாநிலத்தை வைக்க வேண்டும் என்று விரும்புகிற தமிழ்நாடு அரசுக்கு இது போன்ற துவேஷம் கொண்ட சில அதிகார மையங்கள் மிக மோசமாக துணை போகிறது. கண்டறிந்து களையெடுத்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிலைமை வடநாடுகளைப் போல போய்விடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது. இரண்டாவது, தமிழக மக்களுக்கான செய்தி இல்ல உலகத்துக்கு பூராத்துக்குமான செய்தி ஒண்ணு என்னன்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் உண்மை என்னன்னு நமக்கு தெரியல, முடிவெடுக்கவே முடியல. திருப்பரங்குன்ற விஷயத்துல எது உண்மைன்னு தெரியல. தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெட்டரான ஒரு வழி இருக்கு. என்னன்னா, இந்த மத துவேஷி எல்லாம் என்ன சொல்றானோ அது பொய்ன்னு புரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா இவர்கள் எதை ஆதரிக்கிறார்களோ அது கண்டிப்பாக மனித குலத்திற்கு விரோதமானது. இது ஒரு கான்செப்ட். இங்கு மட்டுமல்ல, ஏதாவது ஒரு நாட்டினுடைய அதிபர் அந்த அதிபரை இந்த மத துவேஷி எல்லாம் தூக்கி பிடிக்கிறான்னு வைங்களேன், நீங்க அவரை பார்க்கவே வேணாம், அவர் நல்ல ஆள் இல்லைன்னு நீங்க சொல்லிருங்க. இவர்கள் நல்லவர்கள் என்று கொண்டாடுகிற அத்தனை பேருமே மனித குல விரோதிகள். இவர்கள் எந்த கான்செப்டை கையில எடுக்கிறாங்களோ நிச்சயமாக அது தவறானது என்கிற முடிவுக்கு சாதாரணமாகவே வெகுஜன மக்கள் வந்துவிட முடியும். தர்காக்களின் உள்ளீடுகள் பற்றியும் நடைபெறுகிற செயல்பாடுகளை பற்றிய மீளாய்வுகள் குறித்தும் நாம் இப்போது பேசவில்லை. தர்காக்கள் என்பது இஸ்லாமியர்களின் புனித சின்னங்கள். தயவு செய்து அந்த சின்னங்களை அவரவர் வழியில், அவரவர் விருப்பத்தில், அவரவர் மார்க்க நெறி பிரகாரம் நடைபெற அங்கே சில பிரார்த்தனைகளுக்கும் ஜியாரத்துகளுக்கும் சந்திப்புகளுக்கும் தோதுவாக ஏற்பாடுகளை மாத்திரம்தான் அரசு பாதுகாப்போடு செய்து தர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உலகம் முழுக்க இருக்கிற மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், ஹாங்காக்கள், தர்காக்கள் போன்ற இஸ்லாத்தின் அத்தனை புராதன சின்னங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.